வெல்கம் டு வால்மீன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பான ஒரு கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. கிளிக்கு கிடைத்த சாபத்தால சுயம்புவா ஒரு லிங்கம் உருவாகி இருக்கு. அந்த லிங்கம் இருக்கக்கூடிய கோவில் எங்க இருக்கு, அந்த கோவிலுடைய தல புராண கதை என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுடைய சிறப்பு கதைகளா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுடைய பெயர் அருள்மிகு சுகவனேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுடைய மூலவரா சுகவனேஸ்வரர் இருக்காரு. வனநாதர், கிளிவண்ணமுடையார் அப்படிங்கிறது இந்த கோவிலுள்ள இருக்கக்கூடிய மூலவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கோவிலுடைய அம்மனா ஸ்வர்ணாம்பிகை தாயார் அருள் பாலிக்கிறாங்க. பாதிரி மரம் இந்த கோவிலுடைய தல விருட்சமா சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த கோவிலுடைய தல சிறப்பை பத்தி பார்க்கறப்ப மூலலிங்கம் இங்க ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய லிங்கத்துடைய முடியில வேடனால வெட்டப்பட்ட தழும்பு இருக்காம். ஆவுடையாருடைய பிற்பக்கம் 2 பிரிவாகவும் விஷ்யு பாகம் சோமசுந்தரம் ஒரே பீடமா சேர்க்கப்பட்டிருக்கான். அதாவது இது மற்ற சிவத்தலங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த கோவிலுடைய தல வரலாற்று கதை என்ன அப்படின்னு பார்க்கறப்ப, பிரம்மதேவர் தன்னுடைய படைப்புல ஒவ்வொன்றும் எப்படி வித்தியாசமா இருக்க முடியுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கப்ப, அதை கேட்டு கொண்டிருந்தவர்கள்ல சிவ நெறிகள்ல சிறந்தவராய் இருந்த சுகர் அப்படிங்கிற முனிவர் சரஸ்வதி தேவி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிடுறாரு. இதனால கோபம் கொண்ட பிரம்மதேவர் சுகர் முனிவரை கிளியாக்கி சாபம் கொடுத்துட்றாரு. பாபநாச பகுதியில சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டு வந்தா சாபம் நீங்கும் அப்படின்னு சாப விமோச்சனத்தையுமே பிரம்மதேவர் சுகர் முனிவர் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி எண்ணற்ற கிளிகளோட தானும் ஒரு கிளி வடிவமா வந்து சுகர் முனிவர் சிவபெருமான வழிபட்டு வரக்கூடிய வேளையில வேடன் ஒருவன் கிளிகளை விரட்டி அடிக்க அந்த கிளிகள் எல்லாம் புற்றின் மீது பதுங்கியதாம். கோபம் கொண்ட வேடன் புற்ற வெட்டினானாம். கிளிகள் எல்லாம் அங்க செத்து மடிந்ததாம். அப்ப சுகர் முனிவர் வடிவத்துல இருந்த கிளி மட்டும் சுயம்பு மூர்த்தியின் முடிமேல அமர்ந்ததாம். வேடன் சுகர் முனிவர் வடிவத்துல இருந்த அந்த கிளிய வெட்ட ரத்தம் பீரிட்டதுங்க. கிளி இறக்க சுயம்பு லிங்கத்துடைய தலையில ரத்தம் பீரிட இறைவனை உணர்ந்த வேடன் தன்னுடைய வாளால தன்னைத்தானே வெட்டி கொண்டானாம். சிவனடி சேர்ந்ததால கிளியுருவம் மறைய பெற்ற சுகர் முனிவர் சிவபெருமான் கிட்ட உன்னுடைய திருப்பெயர் சுகவனேஸ்வரரா இருந்து இந்த திருத்தலம் அருள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள, அதுபடியே இறைவனும் இங்க அருளியதா தல வரலாற்று புராண கதைகள் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப, இங்க இருக்கக்கூடிய மூலலிங்கம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சாஞ்சி இருக்குங்க. முடியில வேடனால வெட்டப்பட்ட தழும்புமே இங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்கள்ல ராகு செவ்வாய் இருவரும் இந்த தலத்துல இடம் மாறி இருக்காங்க. இந்த கிரகங்களை வழிபடுறதுனால நல்ல வரனும் உத்தியோகமும் கைகூடுமாம். நவகிரக சக்தி மேல் தளத்துல பள்ளி உடும்பு உருவங்கள் இருக்கு. பள்ளி விடும் உபாதைகள் நிவர்த்தி பெற்று சுகம் பெறலாம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விகட சக்கர விநாயகருக்கு மாலை, தேங்காய், பழம், கடலை, சக்கரை வைத்து அர்ச்சனை செஞ்சா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாஷ்டக உபாதைகள் எல்லாம் நீங்குமாம். கல்யாண பாக்கியம், குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடலாங்க. பள்ளி விழும் உபாதைகள் விலக இந்த தலத்துல வழிபடுறது நல்லது. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல இந்த தலத்துல இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடியிருக்காரு. தேவர்கள் பெருமானை அரச மர வடிவில வழிபட்டது, சேரமானுக்கும் ஆதிசேடனுக்கும் தாண்டவ தரிசனம் தந்தது, ஔவையார் ஓர் வளர்ப்பு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தது போன்ற பெருமைகளையும் கொண்ட கோவிலா இந்த கோவில் பார்க்கப்படுதுங்க. இந்த கோவிலுடைய நேர்த்தி கடனா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வேஷ்டி சேலை வாங்கி படைக்கிறது, மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகமும் இங்க செய்யறாங்க. இந்த கோவில் காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரை திறந்திருக்குமாம்.
மறுபடியும் மாலையில 4 மணியில இருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்குமாம். வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமைகள்ல இந்த கோவில்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுதுங்க. சேலம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சுகவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா முக்கியமா வைகாசி இல்லைன்னா கார்த்திகை மாசம் பார்த்து போங்க. இந்த வைகாசி மாசத்துல வைகாசி பெரும் திருவிழா 10 நாட்கள் ரொம்பவே கோலாகலமா நடக்கும். அதே மாதிரி கார்த்திகை மாசத்துலயும் கார்த்திகை தீப திருவிழா நடக்குது. அதோட சேர்த்து சித்திரை திருவிழா அப்படிங்கிறதும் இங்க நடக்கக்கூடிய ரொம்பவே பெரும் திருவிழாவா இருக்கு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சிறப்பான தகவலை பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.